ஹலோ சொல்லுங்க. வணக்கம்ங்க. வணக்கம் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பிரியா. கோயம்புத்தூர்ல இருந்து பிரியா. சொல்லுங்க பிரியா. அதுக்கிட்ட பேசுறோம். அப்படிங்களா? சரி ஓகே. என்ன பத்தி எதை பத்தி பேசணும் சார்கிட்ட? என்கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் சார்கிட்ட பேசலாமே. டைரக்டா சார்கிட்ட தான் பேசணுமா? அப்படி இல்லைங்க, உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலங்களே. ஓ அப்படியா? சரி ஓகே, நீங்க சார்கிட்ட பேசுங்க பிரியா. ரொம்ப ஆர்வமா பேசுறதுக்கு என்னவோ கேள்வி கேட்க போறீங்க. சரி ஓகே சார், பேசுங்க, கூட பேசணுமா? ஹலோ, வணக்கம்ங்க சார். வணக்கம்மா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பிரியா பேசுறேங்க சார். பிரியா வயசு 24ங்க சார். என்ன பொண்ணா இருக்கிறீங்க? என்ன டவுட்டு? சார் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு. சந்தோஷமா இருக்கீங்களா? அதுதாங்க சார் இல்ல, அதனால தான் சார் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம். சந்தோஷமாவே இல்லையா? ஆமாங்க சார். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கா உங்க வீட்டுக்காருக்கா? அவருக்கு தானுங்க சார். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாம்மா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். சரி, சோகமா சொல்ற, பாவம் ஃபீலிங்கா சொல்றேன், நான் புரிஞ்சுக்கினேன். என்ன அவருக்கு பிரச்சனை? இல்ல சார், எனக்கு அவருக்கு 10 வயசு டிஃபரெண்ட்டுங்க சார். அவங்க 24, அவருக்கு 34. ஆமாங்க சார், 34 இருக்குங்க சார். சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லைங்க சார், அதாங்க சார் பிரச்சனை. என்ன பண்றாரு? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு சார். ஐயோ, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரா? ஃபீல் பண்றாங்க பிரியா. ஆமாங்க சார். பாவம் பாவம் பாவம். என்னவா பண்ண மாட்டேன்றாரு? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்லைங்க சார், அரேஞ்ச் மேரேஜ்ங்க சார். சொந்த மாமாங்க சார். தாய் மாமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். ஓஹோ, விருப்பமெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணீங்களா? இல்லைங்க சார், விருப்பப்பட்டு தானுங்க சார் கல்யாணம் பண்ணேன். சரிம்மா, என்ன பண்றாரு? சரியா சந்தோஷமா இருக்க மாட்டேன்றாரா? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் நைட்டா நடந்துச்சா இல்லையா? அதெல்லாம் நடந்ததுங்க சார். ஆனா எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். திருப்தியா இல்ல. ஆமாங்க சார். குழந்தை உண்டாயிச்சாம்மா? இல்லைங்க சார், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்க சார். குழந்தை இல்லைங்க. குழந்தை இல்லாததுக்கு ஏதாவது செக்கப்புக்கு போனீங்களா 2 பேரும்? டாக்டர் நிறைய டாக்டர் பார்த்தேங்க சார். ஏதோ சரியா இல்ல, அதான் உங்களுக்கு கால் பண்ணோம். சரி, இப்ப என்ன என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். இல்லைங்க சார், அவருக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி இருக்குங்க சார். அதான் உங்ககிட்ட ஒரு வாட்டி நேர்ல கூட்டிட்டு வந்து பார்க்கலாங்களா? இல்ல நீங்க கோயம்புத்தூர் எப்போ வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து பாத்துருவோங்க சார். கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒவ்வொரு மாசமும் காந்திபுரத்துக்கு வரோம். ப்ளூ ஸ்டார் ஹோட்டலுக்கு. எப்பங்க சார்? ப்ளூ ஸ்டார் ஹோட்டல். புரியுதுங்க சார். எப்போ வருவீங்கன்னு கேட்டேன் சார். டேட் வந்து நான் வந்து மெசேஜ் அனுப்புறேன். சரிங்க சார். நீங்க உங்க ஹஸ்பண்ட் இட்டுன்னு வாங்க. ஆண்மை அதிகமாகிறதுக்கு, உறுப்பு பெருசாகிறதுக்கு, நீண்ட நேரம் செக்ஸ் பண்றதுக்கு, ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி என்ஜாய் பண்ணதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. அவர் வந்தாதானமா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஏதாச்சும் போய் சொல்லி கூட்டிட்டு வாங்க பிரியா மேடம். ஏதாச்சும் போய் சொல்லி கூட்டிட்டு வாங்க. என்ன போய் சொல்லி கூட்டிட்டு வரது? ஏதாச்சும் சொல்லி கூட்டிட்டு வாங்க மேடம். எப்படிங்க மேடம்? அவர்கிட்ட வீட்டு ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க செட் ஆகல, நாம டாக்டர் போறீங்கன்னா வந்துடுவாங்களா மேடம்? கணவன் இல்லாம வரக்கூடாது. காட்டுமா, கனவு இல்லாம வரவே கூடாதான் மேடம். சொல்லுங்க சார். கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட். இல்லைங்க சார், எங்க மாமாவுக்கு எதனால நம்பிக்கை இல்லைங்க சார். கூப்பிட்டா வர மாட்டேங்க. மாமாவை ஒரு முறை இட்டுன்னு வந்து கை நாடி பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு கேப்சூல் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மாமா வந்து பயங்கர மாமா ஆயிடுவாரு. சரிங்க சார். நான் அப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, என் ப்ரோக்ராம் யூடியூப்ல போட்டு காட்டுங்க. பழனி டாக்டர் கோயம்புத்தூர் வராரு சொல்லுங்க. கை நாடி பார்த்து உறுப்பு பெருசாகிறதுக்கு, ஆண்மை அதிகமாகிறதுக்கு, உங்க கூட டெய்லி சந்தோஷமா இருக்க வைக்கிறது என் பொறுப்பு. சரிங்க சார், நன்றிங்க சார். நான் அப்ப கூப்பிட்டுட்டு வரேங்க சார். சோகமா சொல்லாதீங்க, சந்தோஷமா கூட்டிட்டு வாங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சரி சார், கண்டிப்பாங்க சார், கூட்டிட்டு வரேங்க சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி ஆள்ல வச்சு என்ன சார் பண்றது? இந்த மாதிரி வேலை வச்சுக்கணும். இந்த மாதிரி கூப்பிட்டாலும் வர அவங்க வீட்டுக்காரர் வச்சுக்கணும். என்ன பண்றது கேக்குறீங்க? பாவம் கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப அந்த பொண்ணு பேசுறத பத்தியே அவ்வளவு கவலையோட. சின்ன பொண்ணு 24 வயசு. தாய் மாமா கல்யாணம் பண்ணிச்சா 34 வயசு ஆகுது. சொந்த கருத்துல கல்யாணம் பண்ணிட்டாலும் குழந்தைல ஒரு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சொந்தத்துல கல்யாணம் பண்ணி குழந்தை உண்டு. சில பேருக்கு அது தள்ளி போகும். அது கவுண்டிங் ப்ராப்ளம், கருமுட்டை வளர்ச்சியின்மை, நீர்க்கட்டிகள், பல காரணங்கள் இருக்கு. அதனால வந்து சொந்தத்திலே சில பேருக்கு குழந்தை உண்டாயிடுது. ஒரு சிலருக்கு தள்ளி போவோம். அவங்க ட்ரீட்மெண்ட் ஆனால் அது சரியாயிடும். ரொம்ப கஷ்டம். ஆமா, சரி ஓகே. பிரியா மேடம் மாதிரியே வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து அவங்க ரொம்ப 2 வருஷம் வந்து குழந்தை இல்லைன்றாங்க. முக்கியமா அவங்க 2 பேரும் அவங்க சொல்றது பார்த்தா ஒன்னா இல்லாத மாதிரியே தெரியுது. நடந்தது, அதான் நடந்தது திருப்தி இல்லைன்றாங்க.
திருப்தி இல்லைன்றாங்க. இந்த மாதிரி லைஃப் வந்து யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இந்த மாரி வந்து உங்களுக்கும் ப்ராப்ளம் இருந்தாக்கா, உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு நம்ம சார் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, சார வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அன்னையில இருந்து உங்களுக்கு என்னைக்குமே ஹாப்பி தான். சரி ஓகே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.